நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கர்நாடகா மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குண்டல்பேட்டைங்க. இங்கேருந்து தாளவாடிக்கு போகும் வழியில் இருக்கக்கூடிய சிற்றூர்களில் இருக்கக்கூடிய வாழ்வியலை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க எல்லாரும் ஒன்றா போயிட்டு பார்க்கலாம். சூப்பரான ஒரு இடம். இந்த எந்த ஏரியானா இந்த இடம் அள்ளிகோல்நல்லி செமையா இருக்கு பாருங்க. சூரியகாந்தி, செண்டுப்பூ, உருளைக்கிழங்கு பூ 20 rupees சார்ஜ். செமையா இருக்கு. ஒரு ஃபேமிலி, பெரிய பிக் ஃபேமிலி. போட்டோஸ் சூப்பரா இருக்கு பாருங்க. செமையா இருக்கு. ஒரு ஃபேமிலி ஃபுல்லா இருந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. ஐயோ செம்மையா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. சூரியன் எங்க இருக்கு? சூப்பராக ஏரியா. கொஞ்சமாக தான் போட்டிருக்காங்க செண்டுக்கு. இப்போதான் சூப்பராக இருக்கு. எல்லாம் இப்போ நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு பாருங்க. சூரியன் இந்த சைடு இருக்கறனால எல்லா ஃப்ளவர்ஸ் இப்படி சாஞ்சிட்டு இருக்குங்க. இந்த லுக்ல பாருங்க. ஃபுல்லாகவே பாருங்க. எல்லாமே பீன்ஸ் தான் போட்டிருக்காங்க பாருங்க. கொடி பீன்ஸு. எல்லாம் விவசாயம். இந்த டைம் கொஞ்சம் தண்ணீர் பற்றாக்குறையினால கொஞ்சம் இடமா விவசாயம் பண்ணல. எல்லா இடத்துலையும் பாருங்க சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, உங்கள்கிட்ட சொல்ல வந்தது, இவங்க இந்த கிராமத்தில் பெரும்பாலும் விவசாயம், கால்நடை வளர்ப்பு. இந்த கர்நாடகா ஏரியா ஃபுல்லாகவே வில்லேஜில் இந்த மாதிரி தொட்டிங்க கட்டிடுறாங்க எல்லா அனிமல்ஸ்க்காக. இங்கே பாருங்கள், இப்போவும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் ஆடு மாடுங்க குளிச்சுட்டு போகிறதுக்கு, ஆளுங்க குளிக்கிறதுக்கு, இந்த மாதிரிலாம் நம்ம ஊர் சைடெலாம் பெரும்பாலும் பார்த்ததே இல்லை. சூப்பரான ஒரு சிஸ்டம் கால்நடைக்கு. இப்போ தான் இங்கெல்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இங்கே குண்டல்பேட்டையிலேருந்து தாளவாடி தான் போயிட்டுருக்கோம், கிராமங்கள் வழியாக. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா வீடுகள் முழுவதுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் மாடுகள், பசு மாடுகள் தான் வளர்க்குறாங்க. இங்கே பாருங்கள், உள்ளே வளர்த்துட்ருக்காங்க. பெரும்பாலும் இயற்கை சார்ந்து வாழ்கிறவங்க தாங்க எங்கிட்ட உள்ள கர்நாடக மக்கள் எல்லோரும். விவசாயம், வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, இதன் மூலியமாக தான் இவங்க பெரும்பாலும் இன்கம் தான், இண்டஸ்ட்ரியை தவிர்த்து. பாருங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா சூரியகாந்தி பூக்கள். இதெல்லாம் பறிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சின்ன சின்ன பூக்கள்லாம் இருக்குது. மாடெல்லாம் பாருங்கள், புல் இல்லாமல் இருக்குது. இந்த வருஷம் ஃபுல்லாக ட்ரை சீசனு. இல்லாட்டி இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தாலே பச்சை பசேன்னு இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்பவே மனசே சங்கடமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காஞ்சிட்ருக்கு. இதெல்லாம் சூரியகாந்தி பூக்களுங்க. பாருங்க, இது எல்லாமே சூரியகாந்தி பூக்கள் தான். எல்லாமே காஞ்சு போச்சு. அப்படி இருக்கும் பாருங்க. எல்லாம் காஞ்சு போய் அப்படியே விட்டுட்டே போயிட்டாங்க பாருங்க. இந்த விவசாயிகளோட மனநிலை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. பாருங்க, பூ விதை வைக்காமல் விட்டுட்டு போயிடுச்சு. கொடுமைங்க இவங்களுக்குலாம் நேர்ந்தது.
வானம் பார்த்து மழை பெய்யுன்ட்டு போட்டிருப்பாரு. ஆனால் மழையே எல்லாமே அப்படியே காஞ்சு போச்சு. அழகாக பாருங்க, ஒரு மாட்டு வண்டி, 2 மாடுங்க விவசாய பொருட்களை ஏற்றிட்டு வர்றதுக்கு, அதோட சாணம் வேளாண்மை பண்ணுறதுக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லா கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கால்நடைகளுக்கு தண்ணீர் வசதி எப்போவுமே குளிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கால்நடைகள் குடிக்குது அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி வேளாண்மைக்கும் கால்நடை வளர்ப்புக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா நம்ம இதை நம்பி தான் இதுக்கு முன்னாடி இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம் பெரும்பாலும் கிராமப்புறங்களில். இந்த கிணறை பார்த்தேன், எவ்வளோ ஆதி காலத்து பழமையான கிணறு மாதிரி இருக்குது பாருங்கள். உள்ள தண்ணி இல்லை, நிலத்தடி மட்டும் குறைஞ்சிருச்சு. ரொம்ப பழமையான ஒரு கிணறு. இப்போ தான் பார்க்குறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். எத்தனை பேர் இதில் தண்ணி எடுத்து குடிச்சிருப்பாங்க பாருங்கள். ஒரு பாட்டி இருக்காங்க, அந்த பாட்டிகிட்ட கேட்போம், இந்த கிணறு எத்தனை வருஷம் பழசுமா? நீர் இல்லை, எத்தனை வருஷம் பழசு? ராஜா காலத்து தான் இது? எப்படி ஆ காலத்துல இருந்து எத்தனை வருஷம் இருக்கும்? ನೀರು ಬತ್ತಾ ಇಲ್ವಲ್ಲ, ಈಗೆಲ್ಲ ಬೋರು ಬೋರ್ ನಲ್ಲಿ ಎಲ್ಲ ನಲ್ಲಿ ಮನೇಲಿ ನಲ್ಲಿ ಹಾಕಿಸ್ಕೊಂಡ್ರಲ್ಲ. ಇಲ್ಲಿ ಮಳೆ ಇಲ್ಲ, ತುಂಬಿಲ್ಲ, ಮಳೆಗಾಲ ಇಲ್ಲ. மழைக்காலம் இல்லை, ஆனால் வருஷம் நீங்கள் குழந்தையா இருக்கும் போல இருந்து வந்ததா எப்படி? ನೀರಿಲ್ಲ, ಎಲ್ಲೂ ಕೆರೆ ಕಟ್ಟಲು ಒಂದೂ ಇಲ್ಲ, ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ. ಮ್ಯಾಗ ದೇವೇಂದ್ರಾಯ ಊರು ಇರ್ತಾನೆ, ಜಲ ಬರ್ತಿಲ್ಲ. ಈಗೆಲ್ಲ ಈ ನಲ್ಲಿ ಹಿಡಿಬೇಕು, பைப் எழுதுறல, பைப்ல தான் வருது. என்ன சொல்றாங்கன்னு புரியல. எத்தனை வருஷம் கேட்டாலும் தெரியல. ಈಗ ದೇವೇಂದ್ರಾಯ ಊರಿರ ಕೆರೆ ಕಟ್ಟ ತುಂಬ್ತಿದ್ದ, ಕೊಳ ಕೆರೆ ಎಲ್ಲ ತುಂಬ್ತಿದ್ದ. ಇಲ್ಲ சரிம்மா, சரி. ஐயா பாருங்க, 2 மாடுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாரு, தண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஐயா தமிழ் கொத்தா? ஐயா தமிழ் கொத்தா? இது கொத்து. இந்த கிணறு எத்தனை வருஷம் பழசு? ஓல்டு பழசு கொத்துல. சரிங்க. இது என்னது ஐயா? பகவான் இவங்க லிங்கம் மட்டும் லிங்கம் போட்டு நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம லிங்காயத்து. நீங்க அவங்களாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. பகவானுக்கு இது பண்றது. பொங்கலிப்பேட்டா போறோங்க அப்படியே. இதே ரூட்டு. ரூட்டு சூப்பருங்க. தேங்க்ஸுங்க ஐயா. கறி மீனே சாப்பிடாதவங்க, நல்ல சைவர்கள், ஐயர் மாதிரி இவங்கெல்லாம். கால்நடை வளர்ப்பு தான். இந்த மாதிரி வயதானவர்கள் லைஃப்பில் இருக்கிறதுனால தாங்க நம்ம இன்னமும் சோறு சாப்பிட்டுட்ருக்கோம். ஐயா சரியா. என்னது சோளம் மாட்டுக்கா? வயதானவர்கள் எப்படி இன்னமும் உழைக்கிறாங்க பாருங்க. அணக்கன் ஹல்லியா இந்த ஊரில் தான் இருக்கோம். இப்போ அப்படியே அந்த வேலை தாளவாடி போகிற வழியில் இருக்கக்கூடிய வில்லேஜ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அழகான அரச மரம், கிணத்தடி, பகவான் கோவில், இங்கே ஒரு குளம்லாம் இருந்திருக்கு, எல்லாம் வறண்டு போச்சுங்க. ஃபுல்லாகவே பாருங்கள், இந்த ஏரியாவே விவசாயம் தாங்க. எல்லாம் கால்நடை வளர்ப்பு அந்த மாதிரி தாங்க. பாருங்கள், தக்காளியெல்லாம் சும்மா போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் சேல்க்கெல்லாம் கிடையாது. இந்த தக்காளி பொன் விலையும் பூமி மாதிரி தாங்க. பாருங்கள், இதுக்குள்ளே மாடுங்க வளர்க்குறாங்க. இந்த மாட்டு பண்ணை, இந்த
மாடுங்களுக்கு தீவனம். அடுத்ததாக ஒரு சின்ன வில்லேஜ் இங்கே வந்திருக்கோம். சின்ன வில்லேஜ். அண்ணன் ஏதோ விவசாயம். அக்கா, இது என்னதுக்கா? அது ஐயா என்ன விவசாயம்? இதான் சூரியகாந்தியா? சூரியகாந்தி இதானா? ஓ சரி. நல்லா இப்போ ஓகேவா விவசாயம்? இல்லை டல்லா? ஓகே, நல்லா இந்த வருஷம் நல்லா இருக்கு. இல்லை மழை இல்லையா? மழை இல்லை, லாஸ் தான். சே, எல்லாம் இவ்வளோதான். சூரியகாந்தி பாருங்க, சூப்பராக இருக்கு. எல்லாம் மழை இல்லைன்ட்டு லாஸ். விவசாயிகள்லாம் பழமையான ஆட்கள், பாட்டிம்மா. யூடியூப் 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 யூடியூப்னு அக்கா சிரிச்சுட்டாங்க. யூடியூப் அந்த அளவுக்கு சோசியல் மீடியா பண்ணக்கூடிய விஷயம். ஐயா நல்லா சூப்பருங்கய்யா, நல்ல வேலை. வயதானவர்கள் இல்லாட்டி நம்ம சோறு திங்க முடியாத மாதிரி. எல்லாம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். இன்னும் பெருசாக இருக்குன்னு நினச்சேன். இல்லை, எல்லாம் எடுத்து புடச்சி அப்படியே போட்டிருக்காங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கம்மா ஒன்று பார்த்தேங்க. ஃபுல்லாக ஆள்காட்டி குருவிங்க பாருங்க கத்திட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ரெட் பேட்டில்டு அப்படிம்பாங்க. ஸோ இது இந்த சோப்பு தலையில் வந்து சோப்பு கலராக இருக்கும். அந்த ஆள்காட்டி குருவிங்க கத்திட்டு சூப்பராக இருக்கு பாருங்க. எல்லாம் வந்து கால்நடையெல்லாம் மேய்ச்சிட்டு அங்கேருந்து கொண்டு வர்றாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள்லாம் மேய்ச்சிட்டு அதுங்களுக்கெல்லாம் தண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வரும்போது இந்த கம்மாயே அப்படியே ரொம்பிட்டு இருந்தது. அதே மாதிரி இந்த கர்நாடகாவில் வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி கம்மாயில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் வந்து நோண்டி ஃப்ரீயாகவே கொண்டு போயிட்டு அவங்க வீட்டில் விவசாய இடத்துலலாம் போட்டுக்கலாம். பெரிய பர்மிஷன்லாம் ஒன்றும் வேண்டாம், அப்படியே நோண்டி எடுத்துக்கலாங்க. நல்ல இந்த மாதிரி கம்மாய்களெல்லாம் வண்டல் மண் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொண்டு போய் நம்ம விவசாயத்துக்கு போடும் போல் நல்லா க்ரோ ஆகும். ஸோ விவசாயத்துக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க பாருங்கள் இந்த கர்நாடகாவில். பழைய மாட்டு வண்டி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, சூப்பராக இருக்கு. இது வந்து எவ்வளோ காலமாக எவ்வளோ விவசாய சம்பந்தமான பொருட்களை ஏற்றிக்கிட்டு வந்திருக்கும் பாருங்க. இன்றைக்கி வந்து பாலடைஞ்ச நிலைமையில தான் இருக்குது. ஆனால் இப்போவும் ஸ்டில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க பாருங்க. கிரீஸ்லாம் போட்டிருக்காங்க. மாட்டு வண்டி பார்த்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. மீண்டும் அடுத்த ஒரு இனிமையான சிற்றூரை பற்றிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.